ஐமாஸ்ட் மும்பை டயபெட்டிக் ஃபுட் ஒர்க் ஷாப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட புதிய விஷயங்கள், பயனுள்ள விஷயங்களை இன்னைக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த ஒர்க் ஷாப்க்கு நான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பே பண்ணியிருந்தேன். அதனால ட்ராவல், அக்கமடேஷன், ஃபுட் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாது, அரைகுறையாக தான் தெரியும். அந்த அரைகுறை ஹிந்தியை வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கி டாக்ஸி பிடிச்சி போகிறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆரிகா மும்பை ஸ்கை சிட்டி அப்படிங்கிற ஒரு நல்ல ஹோட்டலில் தான் ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒரு vlog மாதிரி எடுத்து போடுங்க அப்படின்னு. அது எப்படி நீங்கெல்லாம் vlog எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் கேமரா ஆன்ல வச்சுட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க, எல்லாரும் முன்னாடியும் கூச்சப்படாம எப்படி கடகடன்னு பேசிட்டு போறாங்க. அதுவும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் vlog எடுக்கிறாங்க, எப்படின்னு தெரியல. என்னால முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப கூச்சமா இருந்துச்சு, என்னால எடுக்க முடியல. அது முக்கியமா அந்த பூஃபே பிரேக்ஃபாஸ்ட்ல போய் vlog எடுத்தே போடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் உணவு பிரியர்கள், போடுற உணவு சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் ரசிச்சு பார்ப்பாங்க. அதனால அங்க எவ்வளவு வகையான உணவுகள் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத vlog எடுக்கலான்னு பார்த்தேன். பக்கத்துலயே ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. அவங்க முன்னாடி எடுத்துட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்றது எனக்கு சங்கடமா இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்க முடியல. ஜஸ்ட் அந்த என்னென்ன இருந்துச்சுங்கிற வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன், அதை மட்டும் பாருங்க. பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லேயே அவ்வளோ இருந்துச்சு. திராமிசு அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருந்துச்சு. இது ஒரு இட்டாலியன் ஸ்வீட். திராமிசு அப்படிங்கிற ஸ்வீட்டு இன்டர்நேஷனல் குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நேரடியாக அங்கே தான் பார்த்தேன். அங்கே நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வந்து தங்குறதுனால காலையிலேயே நான்வெஜ் உணவுகள் வச்சுருந்தாங்க. நான் அது பக்கத்துலேயே போல, ரொம்ப மைல்டாக சட்டிலாக சாப்பிட்டு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா ஐமாஸ்ட்ல முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் வைப்போம், அந்த டெஸ்ட்ல நீங்க 75% மார்க் வாங்கினாதான் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ நம்ம பாட்டுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இந்த கிளாஸ் நடத்தும் போது தூங்கிட்டோம்னா என்ன பண்றது? ரொம்ப நாள் ஆச்சு வேற கிளாஸுக்குலாம் போய், காலேஜ் படிக்கும் போது போனது. அதனால ரொம்ப மூக்கு மட்டும்லாம் சாப்பிடல, மைல்டா சாப்பிட்டு நம்ம எந்த வேலைக்கு வந்திருக்கோம் அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு பேசாம போய் கிளாஸ்ல உட்காந்துட்டேன். நல்ல கிளாஸ் எடுத்தாங்க. அந்த ஆம்பியன்ஸே சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்ல இருந்துச்சு. பேசுறது நல்லா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூம் ஃபுல்லாவே அக்கௌஸ்டிக்ஸ் பண்ணியிருந்தாங்க உடன் பேனல்ஸ்ல. ஸோ எக்கோ இல்லாம நல்லா ஆடியோ கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருந்துச்சு. இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் மெயினா போனதுக்கான 2 ரீசன் வந்து, டாபிக்கல் ஆக்சிஜன் தெரப்பி இந்த கான்செப்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம கொரோனா சமயத்துல வாங்கி யூஸ் பண்ணோம் இல்லையா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர், அதன் மூலியமா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு காலில் புண்ணு ஆறாம இருக்கு, ரொம்ப நாளா புண்ணு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கு கால் ஷேப்லயே. அதை நான் இந்த இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த பேக்கை காலில் கட்டிட்டு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ல இருந்து வரக்கூடிய டியூபை அந்த பேக்ல கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு அந்த புண்ணோட சிவியாரிட்டியை பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டியூரேஷன் வைக்கணும், ஒரு 90 மினிட்ஸ் வைக்கணுமா, 120 மினிட்ஸ் வைக்கணுமா, வாரத்தில் எத்தனை நாள் வைக்கணும், மொத்தமாக எவ்வளோ நாள் வைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகுது. இதுக்கு பேர் தான் டாபிக்கல் ஆக்சிஜன் தெரப்பி. ஆனால் இதுக்குமே பேசிக் முக்கியம். புண்ணு நல்லா நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கணும், பஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கணும், பிளட் சப்ளை வாஸ்குலாரிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், குளுக்கோஸ் லெவல்ஸை கரெக்டாக வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு புண்ணு ஆறாமலே இருக்கு, ரொம்ப நாளா ஆறாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டாபிக்கல் ஆக்சிஜன் தெரப்பி நல்லா இருக்கும். இதனால எதுவும் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நல்லா இருக்கிற கால இந்த ஆக்சிஜன் கொடுத்து கெடுத்துட்டோமோ அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது. அதுல அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நூற்றுக்கணக்கான போட்டோஸ் எவிடன்சஸ் அவங்க காமிச்சிருந்தாங்க, பிஃபோர் தெரப்பி ஆஃப்டர் தெரப்பி. ஸோ அது ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்துச்சு. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் தெரப்பி. அந்த பேக் மட்டும் வாங்கினோம்னா போதும். ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் கூட ஒரு சில இதில் வாடகைக்கு எடுத்துக்கலாம், அவங்க வீட்டிலேயே கூட வச்சுக்கலாம், ஒரு 10 நாள் 15 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் தெரப்பி. அடுத்து 2வது முக்கியமான விஷயம், லோ லெவல் லேசர் தெரப்பி. லேசர் வந்து யூஸ்வலா பிசியோதெரப்பி கிளினிக்ஸ்லாம் கால் வலி, கால் எரிச்சல், முதுகு வலி இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இந்த லோ லெவல் லேசர் தெரப்பி, LLT. அந்த லேசர் தெரப்பி மூலியமா வூண்ட் ஹீலிங், புண்ணு ஆடுறதுக்காக அவங்க ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க. இந்த லேசரோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசர்ல இருந்து ஃபோட்டான்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும், அதை நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணோன்னே ஏடிபி ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஏடிபி அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியால இருந்து வரக்கூடிய எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஏடிபி ப்ரொடக்ஷன் வந்தோடனே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனோன்னா நியூரோ டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது. நியூரோ டிரான்ஸ்மிஷன் கிடைச்சிட்டா என்ன ஆகும்? புண்ணு சீக்கிரம் ஆறும், வலி குறையும், இன்ஃப்ளமேஷன் குறையும், டிஷ்யூ ரிப்பேர் சீக்கிரமா நடக்கும். இதுதான் இந்த லேசரோட கான்செப்ட். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதனால எதுவும் சைடு எஃபெக்ட் வருமா? நல்லா இருக்கிற பொண்ணு இந்த லேசர் கொடுத்து எடுத்துருவோமோ? கிடையவே கிடையாது. இதை பத்தி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே அவங்க காமிச்சாங்க. ரொம்பவே ப்ராமிசிங்கா இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த லோ லெவல் லேசர் தெரப்பி எக்யூப்மெண்ட் மட்டும் வாங்கணும். புண்ணோட சிவியாரிட்டியை பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம வைக்கணும், எவ்வளோ நாள் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் மாறும். அது புண்ணோட ஸ்டேஜஸை பொறுத்து இருக்கு. ஆனால் இதுக்குமே பேசிக்னு பார்த்தோம்னா வூண்ட் டிப்ரைட்மெண்ட், நல்ல ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். அடுத்த புது கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா வேக்கம் அசிஸ்டட் க்ளோசர் ஆஃப் தி வூண்ட். இதை நான் மும்பை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப புது கான்செப்ட்னு சொல்லிட்டு அந்த மெஷினே அவங்க கையில கொடுத்து ஆப்ரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலா ஒரு கால் மாதிரி ஒரு ப்ராஸ்தெசிஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல புண்ணு இருக்கும், அதை நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அதெல்லாமே பேசிக் தான், நம்ம ஆல்ரெடி பண்றது தான், அதுல எதுவும் புதுசு இல்லை. ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த ஸ்லஃப், அந்த புண்ணை கிளீன் பண்ணி பேசிக் வூண்ட் டிப்ரைட்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்லஃப் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேக்கம் அசிஸ்டட்
க்ளோஷர் சேம்பர் அந்த மிஷின் ஒன்று இருக்கும். அதோட ஒரு எண்டில் பிளாக் கலர்ல ஒரு ஃபோம் இருக்கும். அந்த ஃபோமை இந்த ஊண்டில் அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணணும். அதில் ஒரு டியூப் மாதிரி இருக்கு. அந்த டியூப் போய் அந்த மிஷினில் கனெக்ட் ஆகுது. அதில் நம்ம ப்ரெஷர் செட்டிங்ஸ் கனெக்ட் பண்ணணும். 90 to 120 அதான் ஆப்டிமம் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு அது அப்படியே தான் இருக்குமா. உள்ள இருந்து பஸ் எல்லாம் அதில் கலெக்ட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ப்ரெஷர் தெரப்பி. இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவங்க எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அண்ட் வாஸ்குலர் சர்ஜன்ஸ். அவங்க ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு சில பேருக்குலாம் ஆம்புடேட் பண்றாங்க இல்லையா, இந்த பிலோனி ஆம்புடேஷன் முட்டியோட சேர்ந்து ஆம்புடேட் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமா அந்த ஊன் ஹீல் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஹை காஸ்ட் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க. வேக்கம் அசிஸ்டட் க்ளோசர்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மிஷின். கான்செப்ட் நல்லா இருக்கு. நம்ம ஊருக்கு அதை கொண்டு வரணுமா அப்படின்னா கஷ்டம் தான். மும்பை மாதிரி ஹைஃபை சிட்டிஸ்ல அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம இங்க பேசிக்கா பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் ரொம்பவே ப்ராமிசிங்கான விஷயம். லோ லெவல் லேசர் தெரப்பியும் டாபிக்கல் ஆக்சிஜன் தெரப்பியும். இது 2மே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். இதனால எந்த கெடுதலும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க பிஆர்பி பத்தி சொன்னாங்க. பிஆர்பி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் தான். அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிறதுலாம் அவங்க காமிச்சாங்க. நிறைய போட்டோஸ் காமிச்சாங்க, பிஃபோர் பிஆர்பி ஆஃப்டர் பிஆர்பி. அதை நம்ம ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸாவே பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பிஆர்பிஐயுமே அவங்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ல தான் வச்சிருக்காங்க. அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை நம்ம ஆல்ரெடி நம்ம ஊர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு, நிறைவா இருந்துச்சு. தியரி அண்ட் ப்ராக்டிகல் செஷன் எல்லாம் முடியறதுக்கே 5:30 ஆயிடுச்சு. 5:30க்கு தான் இந்த போஸ்ட் அசஸ்மெண்ட் அவங்க டெஸ்ட் கொடுத்தாங்க. 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 70% வேற மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டாங்களா. கொஞ்சம் பக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை எக்ஸாம்லாம் எழுதி. ஆனால் ஒரு வேளை எல்லாமே கரெக்டாக எழுதிட்டேன். 15க்கு 15மே கரெக்ட். 100% ஸ்கோர் வந்துருச்சு. இப்போ மனசு திருப்தியா நிறைவா சந்தோஷமா அந்த செஷனை விட்டு எல்லாம் குரூப் போட்டோ எடுத்துட்டு வெளியேறிட்டோம். போற வழியில இந்தியா கேட் இருந்துச்சுன்னா பார்ப்போம், அம்பானி வீடு இருந்துச்சுன்னா அப்படியே பார்ப்போம். டிரைவர்கிட்ட எப்படிடா ஹிந்தியில பேசுன்னு தெரியாம தடு மாதிரி எப்படியும் நான் ஹிந்தியில கேட்டேன். ஆனா அதெல்லாம் பின்னாடி இருக்கு, ரொம்ப தூரம், நம்ம இப்படி ஃப்ரண்ட்ல போகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதில் வேற எங்கேயுமே போக முடியல. நேராக ஏர்போர்ட் டெர்மினல் 1க்கு வந்துட்டேன். ஏன்னா டொமஸ்டிக்லாம் டெர்மினல் 1 தான் அப்படின்னு பார்த்துருந்தேன். உள்ள என்டர் ஆகும்போது அங்கே ஒருத்தர் சொல்றாரு, நீங்க டெர்மினல் 2க்கு போகணும், சென்னை ஃபிளைட்லாம் அங்கே தான் இருக்கு. டெர்மினல் 2 இன்டர்நேஷனல் ஆச்சு, அங்கே போய் சொல்றீங்க அப்படின்னு. சென்னை ஃபிளைட் மட்டும் இன்டர்நேஷனல் ஃபிளைட் தான், ஸோ நீ அங்கே தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, பக்கத்துல தான் இருக்கும், நடந்து போயிடலாம் அப்படின்னு வெளில வந்து பார்த்தா வெளியில ஒரு ஒயிட் கலர் பஸ் நிற்குது. இந்த பஸ்ல ஏறி தான் நீங்க அங்கே போக முடியும். கூகுள் மேப்ல போட்டு பார்த்தா 5 கிலோமீட்டர் இருக்கு. எனக்கு ஃபிளைட் 7:30க்கு. நான் இது நடக்கும்போது கரெக்டாக மணி 7 மணி. அங்க நைட்டு 7 மணி, நம்ம ஊர் சாயங்காலம் 5 மணி மாதிரி இருக்கு. அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. யூஸ்வலா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் சூரியன் அஸ்தமனம் ஆகிறது லேட் ஆகும். மும்பையிலே ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பஸ்ஸை பிடிச்சி 7:20க்கு தான் நான் அங்கே போனேன் டெர்மினல் 2க்கு. டெர்மினல் 2ல போய் இறங்கின உடனே எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம். வடிவேல் சொல்ற மாதிரி போலீஸ் ட்ரைனிங்ல கூட அப்படி ஓடுனது இல்லைங்கிற மாதிரி இது வரைக்கும் அவ்வளோ ஃபாஸ்டா நான் ஓடினதே கிடையாது. தலை தெறிக்க ஓடி உள்ள போய் கரெக்டா 7:30க்கு ரீச் ஆயிட்டேன். அதான் க்ளோஸ் பண்ண போயிட்டு அங்கே கேட்டேன். அங்கே உள்ள ஏர் ஹோஸ்டஸ் வேற கேட்குறாங்க, என்ன சார் 7:30 ஃபிளைட்டுக்கு 7:30க்கா வருவீங்க அப்படின்னு. நான் அது தெரியாம வேற டெர்மினல் போயிட்டேங்க, இப்பதான் வந்தேன், எப்பயாவது அலோவ் பண்ணுங்க அப்படின்னு ஒன்னு கதவை திறந்து விட்டு உள்ள விட்டாங்க. அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வேற ஃபிளைட் கிடையாது. அடுத்த நாள் நம்ம காலைல கிளினிக் வேற ஓப்பன் பண்ணணும், சிரமமாயிடும். நிறைய டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மும்பைங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, யாருமே செய்யாத விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் தான். பட் நம்ம இப்போதானே படிப்படியா முன்னேறி வந்துட்டு இருக்கோம். நம்மளும் இன்டர்நேஷனல் எல்லாம் போவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம்னு சொன்னீங்க, யாரு? நம்ம தானா? நீயா நானா? நம்மனா நீங்க நான் எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா